தஞ்சையில் நாளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தஞ்சையில் இருக்கக்கூடிய 250 அரசு கொள்முதல் நிலையங்களும் நாளை செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தஞ்சையில் நாளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும். விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். மாவட்ட ஆட்சியரின் இந்த அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்கள் சையத். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அங்கங்கே மழையின் காரணமாக நெல்மணிகள் கொள்முதல் செய்ய முடியாமல் ஈரப்பதம் காரணமாக ஏராளமான பகுதிகளில் நெல் மூட்டைகள் நெல்மணிகள் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் ஈரப்பதம் தளர்த்தி வழங்க வேண்டும். அதே போல தொடர்ச்சியாக கொள்முதல் என்பது விரைவாக நடைபெற வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமையில் 250 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மற்றும் 9 தொகுப்பு கிடங்குகள் மற்றும் 14 சேமிப்பு கிடங்குகள் 3 திறந்தவெளி சேமிப்பு மையங்கள் செயல்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2,24,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை இன்னும் 30,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செயல்படும் என தெரிவித்திருந்தால் விவசாயிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சையத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.